திரும்ப சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் சர்ப்ப ஊத்தியாத ஏதாவது பண்ணுங்க. ரொம்பவே சர்ப்ரைஸ். எனிவே தேங்க்யூ. நல்லா சத்தமாக சொல்லுங்கடா. இந்த வீடியோவோட தொடக்கத்தில் நான் வந்து இது வந்து ஒரு புத்தர் சிலை மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். அது ஆக்சுவலாக வந்துட்டு ஜெயின் தீர்த்தாங்கரை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மலைக்கு பேர் வந்து ஆலருட்டி மலை அப்படின்னும் எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க. இது வந்து சமண படுக்கை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா காட்ட முடியல, செல்ஃபி. எஸ், இந்த சிற்பங்களும் இந்த குகைகளும் எவ்வளோ பழமையானதாக இருக்குன்ட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இன்னும் நார்த்தமலையை சுற்றி இன்னும் எந்த அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், புராதன விஷயங்கள் வந்து இருக்குன்றது எனக்கு இன்னும் சரிவர தெரில. ஏன்னா நான் இந்த நார்த்தமலையில் நான் பார்க்குற ரெண்டாவது விஷயம் அது. ரெண்டாவது ஒரு புராதனமான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி இது இருக்குது, விஜயாலய சோழீஸ்வரம் இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோயிலே வந்துட்டு இந்த விஜயாலய சோழீஸ்வரம் தான் ஒரு சாம்பிள். இதை வச்சு தான் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டப்பட்டதுன்னு வந்து சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லை, இந்த நார்த்தமலையிலிருந்து தான் இதில் தஞ்சாவூரில் கட்டப்பட்ட அந்த பெரிய கோயில் வந்து இந்த நார்த்தமலையில் எடுக்கப்பட்ட பாறைகள்லேருந்து தான் கட்டப்பட்டது அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. நிறைய மித்து இதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. பட் இந்த மாதிரியான ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக, அமைதியாக, செம்மையாக இருக்குங்க உண்மையிலே. இப்போ கம்ப்ளீட் வியூ செம்மையாக இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ ஆக்சுவலாக நான் செல்ஃபி மோடில் பேசுகிறதுனால வந்து இந்த பாறையை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே வந்து கேமரா ரிவர்ட் பண்ணி காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து தொல்லியல் துறை சார்பாக வந்து இந்த ஃபென்சிங் வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. நான் ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து அந்த புதுக்கோட்டை ரோடு, புதுக்கோட்டை டு திருச்சி ரோடு. நான் அது வழியாக போயிட்டு இருக்கும்போது தான் ஜஸ்ட் ஒரு தாமரை குளத்தை பார்த்து ஒரு தாமரை பூ பறிக்கலாம் அப்படின்ட்டு வண்டி நிப்பாட்டி வரும்போது அங்கேருந்து தூரத்தில் பார்க்கும்போது அந்த சைடு தெரிகிற அந்த குளம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சரி, அது வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி வரும்போதே அந்த வேலையை பார்த்தா இந்த மலையில் அந்த குகை அமைப்பு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அந்த ரொம்ப அருகில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இங்கே வந்து தொல்லியல் துறை சார்பாக ஒரு போர்டு இருந்துச்சும் இந்த ஃபென்சிங்கும் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு விசாரிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு சமண படுகை இங்கே இருக்கிறது வந்து இப்போ தான் எனக்கு தெரிய வருது. இந்த சிற்பங்கள் பாருங்கள், எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி வெட்டப்பட்டதுன்னு தெரில, அவ்வளோ அருமையாக இருக்குது. இது வந்து ஒரு சமண படுக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்துட்டு நான் சித்தனை வாசலில் சமண படுக்கை பார்த்துருக்கேன். பட் ஒருவேளை இங்கே வந்து சேதாரம் ஆகிடுச்சா இல்லையான்றது எனக்கு தெரில. அங்கே வந்து ரொம்பவே தெளிவாக இருக்கும். அதை நான் பார்த்துமே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகிடுச்சு. அழகாக வந்து பெட்டு மாதிரி வந்து மலையே வந்து செதுக்கியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு அந்தளவுக்கு தெளிவான ஒரு சமண படுக்கையே எனக்கு தெரியல. பட் இந்த சிற்பம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காலம் கடந்து நிற்கிதுங்க. அருமையான ஒரு விஷயம். ஸோ எனிவே தேங்க்யூ. இங்கே நில்லு அப்படியே நில்லு. போக கழுத்துங்க. தேங்க்யூ சொல்லுங்க. என்னடா அது? அப்பா பெரிய ரிஸ்க் எடுத்து அப்பா ஃபஸ்ட்டு